Hi all, welcome you all to my YouTube channel. ஸோ இனிமேல் யாரும் ப்ரௌனி சாப்பிட்றதுக்கு அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண வேணாம். பேக்கரி இல்லைனா வெளியே எங்காவது வாங்கிட்டு அது ஹெல்த்தியானு யோசிச்சு ஃபீல் பண்ண வேண்டாம். இந்த ரெசிபி யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிளும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நான் இங்கே மைதாக்கு ஆல்டர்னேட்டிவாக ராகி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால டேஸ்ட்டில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இருக்காது. இதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஸோ நான் இன்க்ரீடியன்ஸோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் அந்த இன்க்ரீடியன்ஸ் நான் யூஸ் பண்ணுறப்ப எவ்வளோங்கிறது வீடியோலேயே பின் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு டார்க் சாக்லேட் எடுத்துக்கங்க. நான் இன்றைக்கி அமுலோட டார்க் சாக்லேட் தான் எடுத்தேன். அது 75% டார்க். ஸோ அதை டபுள் பாயில் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு மெல்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இது மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம கொக்கோ பவுடரும் நம்ம எடுத்து வச்சுருக்க நாட்டு சர்க்கரையும் ரெண்டையும் உள்ளே கொட்டி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாக்லேட், பட்டர், நாட்டு சர்க்கரை, அதுக்கப்புறம் கொக்கோ பவுடர் நல்லா மெல்ட் ஆகி ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நான் இன்னொரு பவுலில் 2 எக்கு, அதுக்கப்புறம் ஒயிட் சுகர், அப்புறம் வெனிலா எசன்ஸ் இது 3 எடுத்திருக்கேன். ஸோ நான் சுகர் இங்கே கிரானுலேட்டட் சுகர் எடுத்துருக்கங்காட்டி கொஞ்சம் தரித்தரியாக இருந்தங்காட்டி நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கணும். ஸோ நான் பீட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி மெல்ட் பண்ணி வச்ச சாக்லேட் அதெல்லாம் இருக்குல்ல, அதை எடுத்து நம்ம இந்த எக் அண்ட் சுகர் கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச ராகி மாவும் உள்ளே சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். டார்க் சாக்லேட்டை குட்டி குட்டியாக சாப் பண்ணி இந்த பேட்டரில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஓவனை ப்ரீஹீட் பண்ணிவிட்டு இந்த பேட்டரை நம்ம ஒரு 8 inch பேனில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் அதை கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் நான் மேலே ஜஸ்ட் இந்த மில்க் சாக்லேட் கொஞ்சம் ஆட் பண்ணேன். உங்களுக்கு வேணும்னா நட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது நம்ம இஷ்டம்தான். ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பேட்டரை அப்படியே எடுத்து நான் ஓவனில் வச்சு பேக் பண்ணிட்டேன். ஸோ தட்ஸ் ஆல். இவ்வளோ சிம்பிளாக ஈஸியாக ரொம்ப 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 ஃபஜ்ஜியான ஒரு ப்ரௌனி ரெடி ஆகிடலாம். இது ஒரு 30 minutesல நம்ம ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான் டைம் எடுத்துக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வில் மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பாய் ஆல், டேக் கேர்.